வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சென்னையில் பெரும்பாலான ஹோட்டல்கள் மீண்டும் விறகடுப்பு கலாச்சாரத்திற்கு மாறியுள்ளன. இதனால் விறகு விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் சூழல் காரணமாக வணிக பயன்பாட்டு சிலிண்டர் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஹோட்டல்கள் மற்றும் டீ கடைகளில் கடுமையாக சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் ஹோட்டல் உரிமையாளர்கள் பல்வேறு மாறுதல்களுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. குறிப்பாக விறகடுப்பு கலாச்சாரம் என்பது மீண்டும் அதிகரித்திருப்பதை பார்க்க முடிகிறது. கிராமப்புறங்களில் பெருவாரியாக விறகுகள் கிடைப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. அதே சமயம் சென்னை போன்ற பெருநகரங்களில் விறகுகள் கிடைப்பது அரிது. அப்படி கிடைத்தாலும் கூட கிராமங்களில் இருந்து வரவழைக்கப்படக்கூடிய விறகுகள் தான் சப்ளை செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில சென்னையில விறகு விற்பனை களை கட்டி இருக்கிறது. விறகுக்கான தேவை என்பது அதிகரித்திருக்கிறது. நம்மிடையே விறகு விற்பனையாளர் ஒரு கேள்வியில் முன்னிக்கலாம். சார், பொதுவாகவே கிராமங்கள்ல விறகு கிடைக்கும். சென்னை போன்ற பெருநகரங்கள்ல என்ன சூழல், எங்கிருந்தெல்லாம் விறகுகளை வாங்குறீங்க, இப்ப என்ன சார் விலை, எவ்வளவு தூரம் இப்ப விற்பனை அதிகரிச்சிருக்கு? வழக்கமாக 2 டன் விற்கும், இப்போ 4 டன் விற்குது. விறகு எவ்வளோ தேவை வர வைக்கிறோம். இப்போ நாகப்பட்டினம், கடலூர், திண்டிவனம், திருவண்ணாமலை, இந்த பக்கம் போனீங்கன்னா திருவள்ளூர், ஆந்திரா, எவ்வளோ தேவை வர வச்சுக்கிறோம். விலை கொஞ்சம் அதிகமாக, வாடகை உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குங்க, வாடகை அதிகமாக இருக்கும், தேவையும் அதிகப்பட இருக்குல்ல. அதனால் எவ்வளோ லாங் போக போக உங்களுக்கு ரேட்டு கூட வரும். நாகப்பட்டினம் வர வைக்கலாம், இந்த பக்கம் ஆந்திராவில் வர வைக்கலாம். அதுக்கு வாடகை அதிகம் போது ரேட்டு கூடும். வழக்கமா எவ்வளவு வித்துக்கிட்டு இருந்தீங்க, இப்ப எவ்வளவு தூரம் விலை உயர்வு சந்திச்சிருக்குது? இப்போ இந்த 2 நாள் டிமாண்ட்ல இப்போ ஒரு கிலோவுக்கு ஒரு 2 ரூபா வித்தியாசம் வந்திருக்கு. 2 ரூபா ஏறி இருக்குது. தோராயமா ஒரு 25 கிலோ சப்ளை பண்றீங்கன்னா அப்போ எவ்வளவு தூரம் விலை உயர்வு கண்டிருக்கு? ஒரு 50 ரூபா கூடி இருக்கு. இப்ப என்ன சார் விறகு ரேட்டு சென்னையில? 16 ரூபா விற்கிறோம். நாளுக்கு நாள் இதோடைய விலை ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? தொடர்ந்து டிமாண்ட்ன்றது எப்படி இருக்குது? ஹோட்டல்கள் தரப்புல என்ன சொல்றாங்க உங்ககிட்ட? இப்போ ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமா. ஏன்னா ரேட் எல்லாருமே இப்போ கேஸ் டிமாண்ட்னால நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவை அதிகமாகும், ரேட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்பு அதிகம் இருக்கு. நீங்க எவ்வளவு ஹோட்டல்களுக்கு சப்ளை பண்றீங்க? வழக்கமா எவ்வளவு வாங்குவாங்க, இப்ப எவ்வளவு வாங்கிட்டு இருக்காங்க? நாங்க ஒரு 20 ஹோட்டலுக்கு ஏற்கனவே சப்ளை பண்ணிட்டே இருக்கோம் ரெகுலரா. அவங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு 500 கிலோ கொடுத்தவங்க 1000 கிலோ யூஸ் பண்றாங்க. ஏன்னா ரோட்டு கடைகள்லாம் இல்ல, சின்ன கடைகள். அதனால அவங்க வியாபாரம் அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது. அதனால 500 கிலோ வாங்கினவங்க 1000 கிலோ வாங்குறாங்க. அதனால ஒரு நாள் டபுள் ஆயிருக்கு. இப்போ 2 டன் வழக்கமா வியாபாரம் முடியாது, இப்போ 4 டன் ஆகுது. நீங்களே பார்க்கலாம், சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு கிராமங்களில் இருந்தான் விறகு சப்ளை என்பது செய்யப்படுகிறது. வழக்கமாக விற்பனை ஆகுவதை காட்டிலும் தற்போது கூடுதலாக விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. ஹோட்டல்கள் பெரும்பாலும் சிலிண்டர் தட்டுப்பாட்டால ஒரு பக்கம் மூட தொடங்கிட்டாங்க. மறுபுறம் விறகு அடுப்புகளுக்கும் மின்சார அடுப்புகளுக்கும் மாற வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. மெனுக்களை குறைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில சென்னையில விறகு விற்பனை என்பது அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. வழக்கமான விற்பனையை காட்டிலும் 2 மடங்காக அந்த விறகு விற்பனை என்பது அதிகரித்திருப்பதாகத்தான் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.